சார் இந்த பிஜேபி பூச்சாண்டி காட்டுறத தயவு செய்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திக்கணும். திமுகவோட சிலபஸை மாத்த சொல்லுங்க. எத்தனை வருஷமா ஒரே சிலபஸை போட்டு அறுத்து தள்ளுவீங்கன்னு தெரியல. திமுக இருந்து திருப்பி இது சிறுபான்மையினுக்கு எதிரானது, இது முஸ்லீம்களுக்கு எதிரானது, கிறிஸ்டியனுக்கு எதிரானது. இப்ப ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு, எஸ்ஐஆர் என்ற பேர்ல சிறுபான்மையினருடைய வாக்குகளை எல்லாம் டெலிட் பண்றதுக்கு தான், எடுத்து விடுறதுக்கு தான் அதை நடத்துறாங்க. அபத்தமா இல்ல? நான் அடிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஸ்டாஃப் இருக்காங்களா சார்? தமிழ்நாடு முழுக்க வீடு வீடா போய் வாக்காளர்களை வெரிஃபை பண்ற அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை செய்யக்கூடிய அந்த அலுவலர்கள் யாரு? தமிழ்நாட்டு ஆசிரியர்கள், தமிழ்நாட்டு அலுவலர்கள், தமிழ்நாட்டு வருவாய்த்துறையில வேலை செய்யற உயர் அதிகாரிகள். இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை கலெக்டர் தான் அதுக்கு பொறுப்பாளர். இவங்கெல்லாம் போய் சிறுபான்மையினர் எடுத்து விட்டுருவாங்களா? மதுரை கலெக்டர் வந்து மதுரைக்குள்ள இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியனா பார்த்து எடுத்து விடுறது தான் மதுரை கலெக்டர் இருக்காரா? இங்க உள்ள ஆர்டிஓ, தாசில்தார், விஏஓ அதுக்கு தான் இருக்காங்களா? இங்க இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள் அதுக்கு தான் இருக்காங்களா? எடுத்து விடுறது தான் இருக்காங்களா? அபத்தத்தோட உச்சங்க அது. எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு தெரியல. நீங்க ரொம்ப எதிர்க்கிறத பார்த்தா சந்தேகம் வருது. பல இடங்கள்ல போலித்தனமா திமுக காரங்க பூரா ஏதோ டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி ஏதோ போட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால பயப்படுறீங்க. எஸ்ஐஆர் ஒரு மாநில முதலமைச்சர் வரவேற்கணும், ஒரு மாநில கட்சி வரவேற்கணும். வாக்காளர் பட்டியலை திருத்துகிற பணியை தேர்தல் கமிஷன் செய்வதை வரவேற்கிறோம் சொல்லணும். அதை விரைவில் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லணும். அதுல ஒரு கட்சியாக நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் செய்வோம்னு சொல்லணும். இல்ல நீங்க திருத்தின பட்டியலை கட்சிகளுக்கு கொடுங்க, நாங்க ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுவோம், விட்டு போனதை சொல்லுவோம், உங்க கவனத்துக்கு கொண்டு வருவோம், அதை நீங்க சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லலாம். தப்பு இல்ல, அப்படிதான் பண்ணணும். எல்லாமே சிறுபான்மையினர் பூச்சாண்டியா? சிஏஏ வந்தா இங்க உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு தமிழ்நாட்டிலே பிரச்சாரம் பண்ணான் யாரோ ஒரு ஆளு. யாருன்னு பேரே மறந்து போச்சு. அனுப்பிச்சிட்டாங்களா? சிஏஏ வந்துருச்சு. இந்தியாவில் எத்தனை முஸ்லீம்கள் குடியுரிமை இழந்துட்டாங்க சொல்லுங்க.